கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியின் எலும்புகளை உலரப் பண்ணும். ஔஷதம் என்றால் நல்ல மருந்து, ஆரோக்கியமாக வாழ்வது. வேதாகமத்திலே நீதிமொழிகளில் சாலமோன் ஞானி சொல்கிறார், மனமகிழ்ச்சியே நல்ல ஔஷதம் என்று. அப்படி என்றால் நாம் நல்ல மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அது நமக்கு நல்ல மருந்தாக செயல்பட்டு நம்மை ஆரோக்கியமாக வாழ வைக்கிறது. மகிழ்ச்சி என்பது மனதிற்குள் ஒரு விதமான மகிழ்ச்சி, சந்தோஷம், களிப்பு போன்ற உணர்வுகளின் வெளிப்பாடாகும். இது ஒரு நேர்மையான உணர்வுகளின் இது நம்மை புத்துணர்ச்சியாக வைக்கிறது. மனமகிழ்ச்சி என்பது வெறும் உணர்வாக இல்லாமல் நமது உடல் மற்றும் மனதின் ஆரோக்கியத்திற்கு ஒரு முக்கிய அங்கமாகும். மனமகிழ்ச்சி இருந்தால் மன அழுத்தத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது. இந்த மனமகிழ்ச்சியை அடுத்தவர்கள் நமக்கு கொடுக்க முடியாது. நமக்கு நாமே சந்தோஷத்தை தேடிக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி என்பது எப்பொழுதும் பெரிய பெரிய விஷயங்களில் தான் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. பல நேரங்களில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நமக்கு சந்தோஷத்தை தர முடியும். நாம் சந்தோஷமாக இருப்பது நமது சரீரத்திற்கு ஆரோக்கியம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் ஆண்டவராய் இருப்பது போல நம்முடைய சரீரத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய சரீரத்தின் தேவைகளை தம்முடைய தெய்வீக கிருபையினால் பராமரிக்கிறார். நம்முடைய சரீரத்திற்கு போஜனம் கொடுப்பதோடு ஔஷதமும் கொடுக்கிறார். மனமகிழ்ச்சியே நமது சரீரத்துக்கு நல்ல ஔஷதம். நம்முடைய இருதயத்தில் சந்தோஷம் நிரம்பி இருக்க வேண்டும். இதில் உலக பிரகாரமான கவலைகளோ, மாம்சத்தின் இச்சைகளோ, மாயையான காரியங்களோ சிறிதும் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் சந்தோஷமாக இருந்தால்தான் நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். தேவனுடைய கிருபை நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும். அப்போதுதான் நம்முடைய இருதயத்தில் மனமகிழ்ச்சி நிரம்பி இருக்கும். மனமகிழ்ச்சியானது ஒரு நல்ல ஔஷதத்தை போல இருக்கிறது. ஔஷதம் சரீரத்திற்கு ஆரோக்கியம் கொடுப்பது போல நம்முடைய மனமகிழ்ச்சியும் நமது ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கும் பொறுப்புகளை நம்மால் சோர்வில்லாமல் உற்சாகமாய் செய்ய முடியும். தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்முடைய சரீரம் ஆரோக்கியமுள்ளதாகவும் தகுதியுள்ளதாகவும் இருக்கும். மனதில் வருத்தம் நிரம்பி இருக்கும்போது அது நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை பாதிக்கும். சரீரத்திற்கு வியாதி வரும். வியாதி உள்ள சரீரம் பலவீனமாக இருக்கும். பலவீனமான சரீரத்தினால் ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது. நம்முடைய மனதிற்கு அதிகமான பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் வரும்போது நம்முடைய ஆவி முறிந்து போகும். நம்முடைய மனசாட்சிக்கு காயமும் சேதமும் உண்டாகும். நமக்குள் குற்ற உணர்வு அதிகரிக்கும். முறிந்த ஆவி எலும்புகளை உலரப் பண்ணும். எலும்புகளின் ஆரோக்கியமும் பலனும் கெட்டுப்போகும். உலர்ந்த எலும்புகளில் உயிர் இருக்காது. நாம் இதற்காக மகிழ்ச்சியான மக்களோடு தொடர்பு கொண்டு அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிக்கும் மனப்பான்மையை இருக்க வேண்டும். காயப்படுத்தினால் மறந்துவிட்டு அவர்களை மன்னிக்கும் தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வில் எவ்வித சூழ்நிலையிலும் மன அழுத்தம் இல்லாமல் நிதானம் தவறாமல் பக்குவமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை மகிழ்விப்பதை நாம் செய்ய வேண்டும். கடந்த காலத்தை மறந்து எதிர்காலத்தில் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து வாழ்கிற நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த மகிழ்ச்சியை நம்முடைய சுய பலத்தினாலோ பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் அனுதினமும் வேதம் வாசித்து மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்து நற்கிரியைகளை நாம் சந்தோஷமாக செய்து ஆவியானவரின் துணையோடு வாழ்ந்தால் இந்த மனமகிழ்ச்சி நமக்கு நல்ல ஔஷதமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.